வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். ஆன்சிபிள் சீரிஸில் நம்ம ஆன்சிபிள் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அண்ட் பிளகின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அண்ட் பிளகின்ஸ் ரெண்டுமே வேறு பட் ரெண்டுமே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்சிபிள் மாடியூல்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை ஒரு ரிமோட் மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ப்ளே புக்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ நம்ம கொடுக்கும்போது அந்த டாஸ்க்கை அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பேர் தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கை ரிமோட் மேனேஜர் நோடில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை, அது வந்து ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா இல்லை வந்து அன்சேஞ்சா, ஸோ இது எல்லாத்தையுமே அது வந்து கலெக்ட் பண்ணி ரிட்டன் நம்ம ஆன்சிபிள் கன்சோலில் காட்டும். ஸோ இதுதான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சிபிள் மாடியூலோட முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ளே புக்லேயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அடையார் கமாண்ட் வீடியோலையும் சரி, ப்ளே புக் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுலையும் சரி, ரெண்டுலேயுமே நம்ம வந்து மாடியூல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி இதை எப்படி யூஸ் பண்ணுறது, மாடல்னால் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இது இன்னும் இன்டெப்த்தாக இதுக்குன்னு ஒரு தனி சீரிஸ், ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ஓகே, இப்போது மாடல்னால் என்னென்னா, லைக் -m அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து மாடல் சொல்லுவாங்க. இது வந்து கமாண்ட் லைனில் அடையார் கமாண்ட்ஸில் நம்ம வந்து ஆன்சிபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆன்சிபிள்ன்றதை போட்டுட்டு வெப் சர்வீஸுங்கிறது நம்ம இன்வென்ட்ரியில் இருக்க குரூப் நேமு அண்டு வந்து -mன்னு போட்டு சர்வீஸுங்கிறது ஒரு மாடியூல். இந்த சர்வீஸுன்ற மாடியூலுக்கான ஆர்குமெண்ட் -aன்னு போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த சர்வீஸோட நேம் HTTPD, Apache 2, ஸோ இல்லை வேறு ஏதாவது PostgreSQL, ஸோ இந்த மாதிரி நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட் வந்து ஸ்டார்டட்னா ஸ்டாப்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸ்டாப்புடுன்னு போட்டால் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட்டில் இருந்தால் ஸ்டாப் பண்ணுன்னு அர்த்தம். அண்டு வந்து ப்ரெசண்ட் அப்படின்னு போட்டால் இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளே புக்கில் வந்து பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ -mன்னு போட்டு நீங்கள் டினோட் பண்ணுற எல்லாமே மாடியூல்ஸ். ஸோ -ஏன்னு போட்டு பண்ணுறது எல்லாமே இந்த மாடியூல்ஸோட ஆர்குமெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து -m பிங் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. -m கமாண்ட் அப்படிங்கிற மாடலில் -aன்ற ஆர்குமெண்ட்டை போட்டு நீங்கள் லினக்ஸில் என்னென்ன கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி டபுள் கோட்டில் போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கமாண்டாக எக்ஸிக்யூட் ஆகிரும். கமாண்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த கமாண்டோட ஸ்டேட்டஸ், அது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஆன்சிபிள் அவுட்புட்டில் நமக்கு காட்டிடும். இது வந்து கீ வேல்யூ அந்த மெத்தடில் தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேமுங்கிறது கீ, HTTPங்கிறது வேல்யூ. ஸோ இந்த மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. இது எப்படி ப்ளே புக்கில் அப்ளை ஆகும்? இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்படி வந்திருக்கு. ப்ளே புக்கில் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, மேலே வந்து நேம், அந்த டாஸ்கோட நேம் அண்டு வந்து டேரெக்டாகவே சர்வீஸ் அந்த ப்ளகின் நேமை மாடியூல் நேமை இங்கே போட்டுருவாங்க. ஸோ மாடியூல் நேம் வந்து கமாண்டுன்ற மாடியூலை யூஸ் பண்ணி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து இந்த மாடியூல் நேம் சர்வீஸ் அப்படின்ருக்கு. கீழே வந்து நேம் HTTPD, ஸ்டேட் வந்து ரீஸ்டார்டட். ஸோ ரீஸ்டார்ட்னா ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாடியூல்ஸை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் ப்ளே புக்லையும் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்சிபிள் -doc அப்படிங்கிற அந்த பைனரி வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி இந்த எம்ங்கிற மாடியூல் பற்றின டீட்டெயில் பார்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக கலெக்ஷனை பார்க்கணும் அப்படின்னா -l அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பூலியன் வேரியபிள்ஸை இது வந்து அக்செப்ட் பண்ணும். ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஃபால்ஸில் வந்து இந்தந்த டைப், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் இங்கே இருக்க வேல்யூ எதை யூஸ் பண்ணாலும் ட்ரூ ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது இதுதான் வந்து ஆன்சிபிள் மாடியூல். அண்டு வந்து ஆன்சிபிள் மாடியூல்ஸில் அந்த டாக்குமெண்டேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அமேசான் AWSக்கு ஒரு மாடியூல், ஃபுல்லாக இது எல்லாமே AWS சம்மந்தப்பட்ட மாடியூல் தான் இது எல்லாமே. அண்ட் வந்து ஆன்சிபிள் பில்டின் மாடியூலில் இந்த பார்த்தீங்களா, இதில் வந்து ஆன்சிபிள் built-in.apt இருக்குது. ஸோ இந்த மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இங்கே இருக்கும். ஸோ APT மாடியூலை வச்சு தான் நம்ம சர்வீஸ் எல்லாத்தையுமே பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். apt கீ மாடியூல், apt ரெப்பாசிட்டரி ஆட் பண்ணுற மாடியூல். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எம்ன்னு போட்டால் எம் ரெப்பாசிட்டரிக்கான மாடியூல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி கிரஃபானாக்குரிய மாடியூல் அண்ட் வந்து ஹெசி வால்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பில்டின் வந்து மாடியூல்ஸே வந்து நிறையா இருக்குது ஆன்சிபிளில். இதை யூஸ் பண்ணி நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். MongoDBக்கான மாடியூல், MySQL. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் வந்து இப்போது மாடல் மெயின்டெனன்ஸ் இவங்களே சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேபி இது வந்து பெய்டாக கூட இருக்கலாம். இது வந்து நீங்கள் ரெட் ஹேட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளகின்ஸில் ஏதாவது பக் இருக்குது, இல்லை கரெக்டாக உங்கள் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் கேஸ் ரைஸ் பண்ணி உங்களுக்கான இஷ்யூ என்னென்னு பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் வந்து பார்ட்னர் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்து இப்போது ரிஜெக்ட் பண்ணலாம் மாடியூல்ஸை. இப்போ எப்படின்னா செட் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து என்னோடய என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது யாரும், அந்த ஆன்சிபிள் சர்வர் யூஸ் பண்ணி சில மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் வந்து /etc ansible plugin_filters.ymlனு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் ஃபில்டர் வெர்ஷன் 1.0 இல்லை 2.0 1.1 இந்த மாதிரிலாம் போட்டுட்டு மாடல் ரிஜெக்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன மாடல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாடல் யூஸ் பண்ணி யாருமே வந்து டாஸ்க் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சருக்காக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்சிபிள் சைட்லேருந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாட் மாடலை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சிபிள் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. வந்து ஆன்சிபிள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாட் மாடலை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடலில் நீங்கள் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடக்கூடாது இன்கேஸ் நீங்கள் ரிஜெக்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணால். ஸோ இப்போ இதுதான் மாடல்ஸ். அண்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளகின்ஸ். ஸோ ப்ளகின்ஸ் அப்படிங்கிறது மாடல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை ரிமோட் மேனேஜர் ஹோஸ்ட், அதாவது டார்கெட் மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ணும். டார்கெட் மிஷினில் அதோட வேலையை வந்து பண்ணும். பட் இந்த ப்ளகின்ஸுங்கிறது ஆன்சிபிள் ஹோஸ்ட்டில் அதுக்கான வேலையை பண்ணும். இது என்னென்னா ஆன்சிபிளோட ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கஸ்டமைஸ்டாக நமக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சிபிளை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக உதவி பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே வந்து ஓனாக மாடல்ஸும் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளகின்ஸையும் நம்மளால் ஓனாக ரைட் பண்ணி நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளகின்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம். -i போட்டு இன்வென்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணோம். நம்மளோட ப்ரீவியஸ் ப்ளே புக்காக இருக்கட்டும் இல்லை வந்து அட்வான்ஸ் காமன்ஸ்லேயே இருக்கட்டும், -i போட்டு நம்ம இன்வென்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா, இது ஒரு ப்ளகின். -i போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறது. அண்டு வந்து பிகம் ப்ளகின் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம முன்னாடி வந்து -பிகம்னு போட்டுட்டு -ask become passன்னு போட்டோம். ஸோ இது ஒரு ப்ளகின். இந்த ப்ளகினை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது பேசிக்காக சொல்லணுன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஆன்சிபிள் செட்டிங்ஸை யூஸ் பண்ணாமல் ஆன்சிபிளை நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளகின் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாடல்ஸ் அண்ட் ப்ளகின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளாலே ஓனாக ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் இருக்கிறதே வந்து போதுமானதாக இருக்கும் உங்கள் நெட்வொர்க்குக்கு. இப்போது இன்னும் அதிகமான கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்ப்போட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓனாக. ஸோ இன்றைக்கி மாடல்ஸ் அண்ட் ப்ளகின்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இதில் வந்து இன்னும் டீப்பாக ஏதாவது வேணும், உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோ சஜஷன் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.